வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபெஞ்சால் புயல் தமிழகத்துக்கு 944 கோடி மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எது பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி அண்ட் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சில பிளேசஸில் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க. அண்டு அதே மாதிரி நிறைய ஃபண்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 மாநிலங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 14,878 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 18 மாநிலத்துக்கு வந்து 4,808 கோடி ஃபண்ட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சப்போர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், ஏர்க்ராஃப்ட் இது மூலமாக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே வராங்க மத்திய அரசாங்கம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பிணையில்லா கடன், இதை வந்து RBI அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிணையில்லா கடன் இதோடைய உச்சவரம்பு வந்து 1.6 லட்சமாக இருந்துச்சு. தற்போது இதை வந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாவட்டங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிறது, சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மாவட்டங்கள் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறதையும் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக படித்து வைங்க. தென் இன்று காமராஜர் துறைமுக வெள்ளி விழா, மத்திய அமைச்சர் பங்கேற்பு. இந்த காமராஜர் போர்ட்டை பற்றி பார்க்கலாம். இதை வந்து எண்ணூர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. எண்ணூர் போர்ட், இந்த எண்ணூர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12வது மேஜர் போர்ட். 12வது மேஜர் போர்ட். இந்தியன் போர்ட் ஆக்ட் 1908 பிரகாரம் இதை வந்து 12வது மேஜர் போர்ட்டாக மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எண்ணூர் போர்ட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அஸ் ஏ கம்பெனி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஸோ இதை வந்து ஒரு கம்பெனியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1999. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆர் இது ஒரு பப்ளிக் கம்பெனின்னு சொல்லிக்கலாம். இந்தியாவில் வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்கக்கூடிய ஒரே மேஜர் போர்ட் எது பார்த்திங்கன்னா இந்த எண்ணூர் போர்ட். ஸோ இந்த நேமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 1999 இந்த போர்ட்டை கொண்டு வந்தாங்க. இந்தியன் போர்ட் ஆக்ட் 1908 பிரகாரம் இது வந்து 12th மேஜர் போர்ட். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது சிட்யூட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. கழிவு காகித இறக்குமதிக்கான சுங்கவரியை ரத்து செய்ய வலியுறுத்தல். தற்போது இதோடைய சுங்கவரி எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 2.5%. நெக்ஸ்ட் ஒன், எமிஸ் தளத்தில் 8.31 லட்சம் SMC உறுப்பினர்கள் பதிவு. எமிஸ் இதோடைய ஃபுல் ஃபார்ம் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த வெப்சைட் எதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா எஜுகேஷ்னல் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக, எஜுகேஷ்னல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோடைய அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் அண்டு ஃபினான்சஸ், டீச்சர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த எமிஸ் வெப்சைட் மூலமாக. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். TNPSC எக்ஸாம்ஸில் வந்து அப்ரிவேஷனை கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக சைபர் அடிமைகளாக்கும் மோசடி, காவல்துறை எச்சரிக்கை. இதில் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கால் வரும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவோங்கிறத சொல்லுவாங்க. இந்த கால் வந்து மேபி நார்மல் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம். அந்த காலில் வந்து ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த காலில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த தப்புக்காக இந்த மாதிரி ஃபைன் நீங்கள் கண்டிப்பாக கட்டணுங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் உங்களுடைய ATM கார்டு, பாஸ்வேர்டெல்லாம் வாங்குவாங்க. இந்த ஃபைனை கட்ட வைப்பாங்க. ஸோ இந்த ஃபைனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ஃபேக்கான ஆஃபீஸர் உங்களுக்கு தெரிய வரும். அந்த ருப்பீஸை உங்களுக்கு திரும்ப வாங்க முடியாது. அண்ட் இந்த நம்பரை உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம். இதில் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ, CBI ஆஃபீஸரோ,
என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபிஷியல்ஸோ கால் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. அண்ட் தேவையில்லாமல் பணத்தை வந்து நீங்கள் அனுப்பாதீங்கிறத வந்து மத்திய அரசாங்கம் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. எடிட்டோரியல் பேஜ். மூத்த குடிமக்களுக்கு பயன் தருமா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ரீசன்ட்லி மத்திய அரசாங்கம் ஒரு புதிய ஸ்கீமில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து எந்த விதமான இன்கம் லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து 5 லட்சம் வரைக்கும் ஹெல்த் கவரேஜ் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேலேயும் தற்போது ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். இதற்கு இன்கம் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது, இதையும் பார்த்துக்கோங்க. தென் இதில் ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஃபிலிம் ஹெரிட்டேஜ் மிஷன். இந்த மிஷனை வந்து 2015 கொண்டு வந்தாங்க. இந்த மிஷன் எதற்காக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபிலிம் ஹெரிட்டேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய படங்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிஷனை வந்து 2015 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. தென் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. விசாரணை கைதியை கால வரையின்றி சிறையில் அடைக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் நினைவு தினம் என்னைக்கு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் நினைவு தினம் 6th டிசம்பர் 1956 அவர் மரணம் அடைஞ்சார். அவருடைய பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா 14th ஏப்ரல் 1891. PM கிசான் திட்டத்தில் இதுவரை 3.4 லட்சம் கோடி வழங்கப்பட்டது. மத்திய அமைச்சர் தகவல். இந்த PM கிசான் திட்டத்தை வந்து என்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா 24th February 2019 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100% மத்திய அரசாங்கம் ஃபண்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸுக்கும் அதாவது லேண்ட் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 3 தவணையாக, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வச்சுட்டு 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ், அதாவது நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. த நெக்ஸ்ட் ஒன், சிலி முன்னாள் பிரதமருக்கு அமைதிக்கான இந்திரா காந்தி விருது. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் ஆர் இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் பீஸ் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ 2024க்கான அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சிலி ஃபார்மர் பிரசிடெண்ட் மிச்சேல் பேச்லெட் இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 24 லட்சம் கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சைட்டேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸை வந்து 1986 முதல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க.